இன்றைக்கு பெண்களுடைய ராஜ்யம் தான், ஏனென்றால் இதில் பார்க்க தெரிகிறது. ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. இணைத்து வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு அவருடைய அந்த இந்த இதழ் சிறப்பாக வெற்றி பெறும் என்ற உறுதியாக நம்புகின்றேன். இன்னொன்று இங்கே உரையிலே குறிப்பிட்டார். நான் கூட யோசித்தேன், சாமந்தி என்ற பெயர் எப்படி இவர் தேர்ந்தெடுத்தார் என்று. அவருடைய மனைவியின் பெயர் எனக்கு தெரியும், ஜீவநந்தினி. அப்போது சாமந்தி மனைவியின் பெயராக இருக்க முடியாது, மகளின் பெயரும் தெரியும், சயனி இல்லையா? சயனி. சாமந்தி என்ற பெயர் எப்படி அவருடைய சகோதரியின் பெயரா அல்லது அவர் சொன்னது போல சின்ன வீடல்ல முன்னைய முதல் காதலியின் பெயரா அல்லது இக்கால தோழியின் பெயரா அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். என்றால் நான் அவரோடு பல காலமாக பழகி வருகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல அவர். அந்த ராமனை போல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த நிலையிலே வாழ்கின்றவர் எனக்கு தெரியும். அப்போ எப்படி என்று நான் நினைத்தேன். அவர் சொன்னார், அது அவர் ஒரு பெற்றெடுத்த மகள்தான், மகளை போன்றது. ஆனால் ஒன்றை சொன்னார், என்னுடைய பக்கத்தில் இருந்த பொழுது டாக்டர் பால் ஜோசப் அவர்கள் சொன்னார்கள், அவர் அந்த மகளின் சாமர்த்திய வீடு போல இருக்கிறது என்று. ஆனால் சாமர்த்திய வீடு என்றால் அங்கே அப்படி அதுக்கு அப்புறம் ஒரு திருமணம் நடக்க வேண்டும், திருமணத்துக்கு பிறகு பிள்ளை குட்டிகளுடைய வந்தது, முதுமை அடைய வேண்டும். அந்த நிலைக்கு எய்தாமல் அவர் என்றும் கன்னியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்தார் எனக்கு. அந்த நிலையிலே எவ்வாறாக இருந்தாலும் கூட சாமந்தி என்றது மிக ஒரு அழகான பெயர், ஒரு அழகான பூவினுடைய பெயர். அந்த பூவுக்கு பல மகத்துவங்கள் இருக்கின்றன, மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. இறை வழிபாட்டுக்கு மிகுந்த ஒரு சிறந்த ஒரு பூவாக கருதப்படுகிறது. பல வண்ணங்களிலே மலர்ந்து மனம் பரப்புகிறது. அத்தகைய அந்த சிறப்புமிக்க அழகிய அந்த பூவினுடைய பெயரை தாங்கி வருகின்ற இந்த சாமந்தி இதழ் அந்த பூவை போலவே அது மனம் பரப்பும், எல்லோருக்கும் இதம் கொடுக்கும் என்று நம்புகின்றேன். ஒன்று நான் சொல்லுவேன், பூவின் அழகை விட நூலின் அழகு சிறப்பு. பூவின் வாசனையை விட நூலின் வாசனை சிறப்பு. அது எல்லோருக்கும் தெரியாது. நூல்களை, புத்தகங்களை வாசிப்பவர்களுக்கு, புத்தகங்களோடு வாழ்பவர்களுக்கு அந்த உண்மை புரியும். ஆகவே அந்த வழியிலே இந்த நூலும் சாமந்தி இதழும் அந்த சாமந்தி பூவை போலவே மணந்து, அல்லது அதை விட சிறப்பாக மணந்து உங்கள் மனம் வீசி எல்லோர் கையிலும் தவழ வேண்டும். இன்னொரு வேண்டுகோளையும் வழியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழன்னையின் காலடியில் எழுத்துக்கள், புத்தகங்கள், நூல்கள் என்ற பெயரிலே பல குப்பைகள் வந்து குவிந்து கிடக்கின்றன. அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் மேலும் குப்பைகள் வந்து அவள் காலடிக்கு சேராமல் இந்த இதழ் குழு ஆசிரியர்கள் தரம் மிக்க எல்லோருக்கும் ஊக்கம் கொடுக்க வேண்டும். அது அகனியினுடைய ஒரு சிறந்த ஒரு பண்பு. எல்லோரையும் ஊக்குவிக்கின்ற பண்பு இருக்கிறது. வளரும் எழுத்தாளர்களை, கவிஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதே வேளையிலே ஆக்கங்கள், படைப்புகள் சிறந்த தரமுள்ள படைப்புகளாகவும் ஆக்கமுள்ளவையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் குழு உறுதி செய்து கொண்டு தன்னுடைய அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த நூலை வெளியிடுகின்ற ஆசிரியர் என்னுடைய அருமை நண்பர் சுரேஷ் அவர்களுக்கு, அவருடைய ஆசிரியர் குழுவிலே இணைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், மற்றும் இந்த படைப்புக்கு ஆக்கங்களை நல்கிய 40க்கும் மேற்பட்ட கவிஞர்கள், எழுத்தாளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கவிஞர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய மாவிலிவேந்தர் அவர்களுக்கு நன்றி. அவரை மதிப்பளிப்பதற்காக எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களை அழைத்துள்ளேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக
உதயன் நாளிதழின் பிரதம ஆசிரியர், கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் முன்னாள் தலைவர், இந்நாள் உதவி செயலாளர், ஒரு துடிப்புமிக்க இளைஞனாக நாளும் சுழன்று கொண்டு எங்களிடையே நடக்கின்ற பல்வேறு தகவல்களை வழங்குகின்ற ஒரு முக்கிய பிரமுகராக, ஒரு சமூக ஆர்வலராக, யாவற்றுக்கும் மேலாக ஒரு காலத்தின் ஏறக்குறைய 3 சகாப்தங்களை கடந்து இந்த மண்ணிலே 3 தலைமுறைகளோடு இயங்குகின்ற ஒரு சிறந்த மகானாக விளங்குகின்ற திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன். சாமந்தி ஆண்டு இலக்கிய இதழ் விழாவிலே நாங்கள் சந்தித்து மகிழ்ச்சியோடும் நகைச்சுவைகளை அனுபவித்தும் இந்த அறைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த மண்டபம் கூட ஒரு இசை சார்ந்த, கலை சார்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய மண்டபமாக இருக்கிறபடியாக எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமாக நாங்கள் எதையும் பேசிக்கொள்ளலாம் என்ற உணர்வை தந்திருக்கிறது. தலைமுறையாற்றிய ரவி அவர்களே, தொகுத்து வழங்கி கொடுக்கின்ற அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, முக்கியமாக இதழாசிரியர் அக்னி சுரேஷ் அவர்களே, சபையிலே கூடியிருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்தவர்களே, அதிகளவில் கலை இலக்கியம் சமூகம் சார்ந்த விடயங்களிலே கூடிய அக்கறையோடு செயல்படுகின்ற நண்பர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சியை நான் கடந்த வாரம் இடம்பெற்ற கவிஞர் கழகத்தினுடைய கவிச்சரம் நூல் வெளியீட்டு விழாவோடு நினைத்து பார்க்கிறேன். ஒரு வாரத்துக்குள்ளே 2 உற்சாகமான நிகழ்ச்சிகள். மீண்டும் மீண்டும் எங்களில் பலர் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதாக இருந்தாலும் கூட சமூகத்தை பொறுத்தளவில் இது ஒரு மாற்றம் தான். இது ஒரு மாற்றம் போல காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த நூல் வெளியீட்டாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களை போன்ற எழுத்தாளர்கள் உறவியலாளர்களுக்கும் உண்டு என்பதை உணர்ந்து அன்று இன்றைய நிகழ்ச்சி எனக்கு தனிப்பட்ட இதில் காலை 10 மணி என்ற உடனே ஒரு 7 மணிக்கே இதை பற்றி கிளம்ப வேணும் என்ற போல ஒரு உணர்வோடு பல வேலைகளை ஆட்டி கொண்டிருந்து அப்படி இருந்தும் தாமதமாக தான் வந்தேன். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அன்றைய எனக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையில் தந்த கவிஞர்களுடைய விழா 1 மணிக்கு ஆரம்பித்தது. அந்த நேரம் என்பது எல்லோருக்குமே சங்கடம், ஒரு பதட்டமும் இது இருந்தது. சாப்பிட்டு போவதா அல்லது சாப்பிடாம போகிறதா, அந்த சாப்பாடு கிடைக்குமோ என்றெல்லாம் ஒரு நினைப்போடு வந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஒத்த ஒரு இலக்கிய கலை இலக்கிய உணர்வோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அக்னி சுரேஷ் அவர்கள் இந்த நூல் பற்றி விஷயத்தை எனக்கு அழைப்புதலை எனக்கு தொலைபேசி மூலமாக பிடித்த பொழுது நான் அதுக்கு பின்னர் அவர்கள் இந்த அட்டைப்படத்தை அனுப்பியிருந்தார். அப்போ நான் நினைத்தேன் இது ஒரு கூட்டு முயற்சி என்று நான் நினைத்தேன். அவர் ஆசிரியர் என்று அவர் சொல்லவில்லை. நான் என்ன நினைச்சேன், இதை நான் நினைத்தேன் ஒரு இந்த இடத்துல எனக்கு முன் பேசியவர்கள் கூட ரவி அல்லது சண்முகராஜா அவர்கள் அதை அந்த பாதகமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். இலக்கியத்தை பொறுத்தவரை இலக்கியத்தில் அந்த குப்பைகள் என்று சொன்னார், எனக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. என்றால் இன்று காலை திலீப்குமார் அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர் இவ்வாறான ஒரு விஷயத்தை சொன்னார். இன்றைக்கு காலையில் நாங்கள் உற்சாகத்தோடு வருகின்ற நேரத்தில் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான். என்னென்னால் இந்த அக்னி சுரேஷ் அவர்கள் ஓராண்டு இதழ் என்ற உடனே நான் கேள்விப்படுகின்ற ஓராண்டு இதழ் தான் நான் நினைக்கிறேன். நவம்பர்கள் இருக்கிறார்கள், அவர் சில வழி வேறு இதழ்கள் வந்திருக்கலாம், அவர் போன்றவர்கள் பேராசிரியர் போன்றவர். அப்போ எனக்கு இந்த ஓராண்டு இதழ்னோடனே எனக்கு
நான் எழுத தொடங்கிய காலம் சிறுத்தனிலே ஆரம்பித்து அது ஒரு மாத இதழ், காலாண்டுகள், அலை, தீர்த்தக்கரை, அலை, தீர்த்தக்கரை, மற்றது அப்புறம் பல இதழ்கள், மல்லிகை மாதல் போன்ற எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதோட நாங்கள் கல்முனையில் வெளியிட்ட மாற்று கீற்று, பின்னர் யாழ்ப்பாணத்திலே வெளியிட்ட மாற்று என்ற இதெல்லாம் எனக்கு தவிர்க்க முடியாமல் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு பெரிய ஒரு பயணம், பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆயிரக்கணக்கான இலக்கியவாதிகளோடு பயணித்த ஒரு காலத்தை நினைவூட்டியதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னால் அந்த நேரம் போரும் இலக்கியமும் சமாந்தரமாக பயணித்த ஒரு காலம். அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் அகப்பட்டிருந்தோம். அதில் நல்ல விஷயங்களும் நடந்தது, சொன்ன மாதிரி சாதக பாதகமான விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் இருந்தது. பல இலக்கியவாதிகள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். பல இலக்கியவாதிகள் போராட்டத்துக்கு முக்கிய பங்கை வைத்தார். அவர்கள் முக்கியமானவர் என்னை பொறுத்தவரை என்னோடு நல்ல நட்பாக இருந்த புதுவை ரத்துரை இவர் எல்லாம் நினைக்கின்ற பொழுது நான் கனடிய சூழலுக்கு வந்தாலும் இந்த கனடிய படைப்பிலக்கிய சூழல் இப்போ இன்றைக்கு அல்லது இந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறன்றது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நாங்கள் பல இடங்களில் சொல்கிறது இந்த தமிழர் எழுத்தாளர் இணையம் மற்றது கவிஞர்களும் இரண்டும் தோன்றி அந்த பல புதியவர்களை படைப்பிலக்கிய துறைக்கு அழைத்து வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த இதழ் என்று நான் நினைக்கிறேன். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல விஷயம் இங்கே இடம்பெறுகின்றது. அப்போ நான் சொன்னது போல எனக்கு சித்திரன் ஆசிரியர் நான் ஒரு கவிதை எழுகின்ற போது இல்லையும் இந்த கவிதை நல்லா இருக்கிறது, தொடர்ந்து எழுதுங்க என்று சொல்லி தந்த உற்சாகத்தை போல அன்றைக்கு அவர் அதை அவ்வாறானவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இப்போ மல்லிகை ஜீவா அவர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் இந்த காலம் என்பது ஒரு அருகி போய்விட்ட ஒன்றாக இருக்கிறது. மிக மிக அருகி போய்விட்ட. ஏனென்றால் எனக்கு ரவீந்திரநாதன் அவர்கள் சொன்னார்கள், எழுத்தாளர் நிலைய தலைவர், இந்த எழுத்தாளருடைய கண்காட்சி நடக்க போகிறது ஆகஸ்ட் 16ஆம் தேதி. நாங்கள் அதை பற்றி அடிக்கடி உரையாடுகிறோம். அதை நடத்துவதற்கு இது இந்த கண்காட்சிக்குரிய விளம்பரமாக இருக்கலாம். என்ன நிச்சயமாக. அப்போ ராஜ்குமார் இன்றைய தான் நல்லா சிரிக்கிறது, சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தோம், நான் சிரிக்க வரேன். இது என்னென்னா கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த கண்காட்சியில் புத்தகங்களை கொண்டு காட்சிப்படுத்துகிறது விற்பனைக்குமாகத்தான். அவர் தான் அதை கூடுதலாக அதில் ஈடுபாடும் தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவிட. நான் அரணி சுரேஷ் போன்றவர்கள் எல்லோருமே தான் ரவி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது என்னென்னா அவர் எனக்கு சொன்னது ஒரு திக்கன்றது. எனக்கு என்னென்றால் அவர் எழுத்தாளர்கள் சொல்கிறார்களாம், சில எழுத்தாளர்கள் நாங்கள் எங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து வைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. அது அதை எவ்வாறு நாங்கள் எடுப்பது என்று சொல்லாமல் இந்த ஜீரணிக்க முடியாமல் நான் ஒரு ஒரு அந்த வர காலம் இலக்கியத்திலேயே தொடர்ச்சியாக மிகுந்த ஆர்வத்தோடும் கவனத்தோடும் போய்கொண்டிருக்கிற எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம் என்ற ஒரு உணர்வு கூட வந்தது. அதன் அவ்வாறான ஒரு காலம். அது நான் சொன்னது போல சாதகமான விஷயம் கவிஞர்களும் எழுத்தாணையும் இங்கே வந்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கு மேலாக கவிஞர்களும் எழுத்தாளர் இணையத்தினுடைய உந்துதலால் மரபு கவிதை வகுப்புகளை நடத்தின அதால் இப்போ எனக்கு ஒரு முயற்சி என்னென்னா அது இடையில் சண்முகராஜ் அவருடைய முகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, இனிய நந்தவனம் கவிதை உறவை 2 சஞ்சிகைகளுடைய தொடர்பையும் அது எனக்கு ஒரு பாக்கியம். நான் அடிக்கடி தமிழகத்துக்கு பயணம் செய்தபடியாக அந்த தொடர்பு கிடைத்து அவர்கள் அந்த இலக்கியவாதிகளே இங்கே வந்து போனவர். 2 ஆசிரியர்களும் இங்கே வந்தார்கள். 2 ஆசிரியர்களும் இன்னும் பார்க்க கவிஞர் உலகத்தோடும் எழுத்தாளர் இணையத்தோடும் தொடர்புகளை வச்சிருக்கிற நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். ரவி இருக்கிற இந்தன் பல புத்தகங்கள் எல்லாம் வருகின்றனாக அந்த சூழலை தொடர்ச்சியாக செய்வதற்கு அந்த சூழலை தொடர்ச்சியாக நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு
இந்த சாமந்தி ஓராண்டு இதழாக இருந்தாலும் அதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கின்ற ஓராண்டு இதழ் என்பது ஒரு ஒரு மனதளவிலே ஒரு சில நேரம் ஒரு தொய்வை கொண்டு வரலாம். சில நேரம் நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறேன் என்றால், இப்போ காலாண்டு இதழ் என்றால் அடுத்ததை ஒரு இதழ் வந்தவுடனே நாங்கள் அடுத்த இதில் நாங்கள் போயிடணும். நான் சொன்னது போல அந்த போர்க்காலத்திலே வெளிவந்த காலாண்டு இதழ்களை விடுதலை இயக்கங்கள் வாங்கி தமிழகத்தில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பினேன். இது எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டா புவாரசிங்கத்தில் புத்தக சாலையில் என்னுடைய மாற்று கொண்டு வைக்கும்போது புவாரசிங்கம் அவர் ஒரு நாள் சொன்னார், தம்பி இந்த புத்தகம் முடிஞ்சு கொண்டு வாங்கணும்னு சொல்லி. அந்த ஒரு நிலை உங்களுக்கு வரணும்ன்றத அது காரணம் அந்த போர்ச்சூழல். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, இந்த இயக்கப்படியங்கள் அப்படின்னா சொன்னார், இயக்கப்படியங்கள் வந்து வாங்கிட்டு போடுவாங்க. இப்போ எங்கே சில வராங்க ஒவ்வொரு கிழமையும் இந்தியாவில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பி கொண்டிருந்த எல்லா இயக்கங்களும் தான், எல்லா இயக்கங்கள். என்பது செழியன் போன்ற இங்கே காலமான செழியன் அவர்கள் எங்களுடைய மாற்று சங்கிகளே அவர் கவிதைகள் இருக்கிறார். அவர் போராளியாக இருந்தவர். அந்த சூழலை ஒரு சூழல் இங்கே உருவாக வேணும். வேறு மாதிரி அதுக்காண்டி போர் திரும்ப வரணும்னு நான் சொல்லல. அந்த ஒரு சூழல் வந்து எங்களை உற்சாகப்படுத்தி இழுத்து செல்லுகின்ற ஒரு சூழலை உருவாக வேண்டும். அதை உருவாக்கக்கூடியவர்கள்லாம் இந்த முன்பக்கத்தில் இருக்கிற எல்லோருமே. அதை நான் அடிக்கடி திரும்ப பார்த்தேன். என்னென்னா இது எல்லாருமே இதில் நான் மதிக்கின்றவர்கள். இவர்களை போன்றவர்களை படங்கள் இல்லாத என்னை போன்றவர்கள் இப்போ இந்த படம் இல்லை, ஆனால் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆதரவு வழங்குவேன். அவ்வாறாக இங்கே இருக்கிற இப்போ இந்த 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 நிகழ்ச்சி பற்றிய ஒளி காட்சிகளை கிருஷ்ணலிங்கருடைய முகநூலூடாக பார்க்கின்றவர்கள், எழுத்தாளர்கள், இந்த இந்த நூல் பற்றி நீங்கள் உங்களோட மனதிலே உங்களுடைய ஒரு இடத்திலே இந்த சாமந்தியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஒரு கலை இலக்கிய படைப்பிலக்கிய துறையை தொய்ந்து போவதற்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. எழுத்தாளர் நடத்துகின்ற நூல் கண்காட்சி போன்றவற்றை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். ஆகவே ஒரு 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 இலக்கிய பயணத்தை நாங்கள் இங்கு தொடர்வதற்குரிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குவோம். அதுக்குரிய ஆதரவை வழங்குவோம். ஆகவே அவ்வாறான ஒரு காரியத்திலே ஈடுபட்டிருக்கின்ற அக்னி சுரேஷ் அவர்களுக்கும் ஏனைய இலக்கவாதிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி லோகேந்திரலிங்கம் அவர்களே. அவரை மதிப்பளிப்பதற்காக தென்புலூர் கிருஷ்ணலிங்கம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். திரு லோகேந்திரலிங்கம் அவர்களை பற்றி கூறுவதானால், அவர் எழுத்தாளர் இணையத்துக்கு சமாந்தரமாக கன்னட தமிழ் கவிஞர் கழகத்தையும் நேசிக்கின்றவர். அவர் 2 கண்களாகத்தான் அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர். குறிப்பாக அவரை பற்றி சொல்வதானால், இந்த மண்ணிலே அவர் ஒரு வரலாறாக வாழுகின்றவர். எனவே வரலாற்றில் வாழ்பவர் அல்ல, ஒரு வரலாறாக வாழுகின்றவர். எனவே அவரை இந்த இடத்தில் வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக எழுத்தாளர் நவம் அவர்களை அழைக்கின்றேன். மன்னிக்கவும், சிறப்புரையாற்றுவதற்காக எழுத்தாளர் நவம் அவர்களை அழைக்கின்றேன். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. அதே நேரத்தில் அவரை பற்றி அறிமுகம் செய்வதையும் அவர் விரும்புவதில்லை என்று நான் அறிந்தேன். இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக, மரபுக்காக அவரை பற்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றதால், ஒரு சிறந்த எழுத்தாளர், நாடகர், ஊடகவியலாளர் என்ற பல்வேறு பன்முக ஆளுமைகளை பெற்ற ஒரு எழுத்தாளர்.
அவர் எழுத்துத்துறையில் பிரவேசித்தது சிரித்திரன் என்ற சஞ்சிகையினூடாக. அதில் நடந்த சிறுகதை போட்டியில் 1965ஆம் ஆண்டு 3ஆம் பரிசு பெற்ற அவரது சிறுகதை. அதேபோன்று இலங்கை சாகித்ய மண்டலம் கல்லூரி மாணவர்களுக்கான சிறுகதை போட்டியில் தாயுள்ளம் சிறுகதைக்கு 2ஆம் பரிசுக்கான வெள்ளிப்பதக்கம் பெற்றவர். அதுவும் 1965ஆம் ஆண்டு. அதைவிட சிறந்த நாடகர். இவர் எழுதிய தயாரித்து நெறிப்படுத்திய இவர்கள் பைத்தியங்கள் என்ற நாடகம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட நாடகப் போட்டியில் முதலிடம் பெற்றது 1973ஆம் ஆண்டு. இந்த தேசத்துக்காக என்று கல்வி அமைச்சால் நடத்தப்பட்ட போட்டியில் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற சிறுகதை பெற்றுக்கொண்டது. அதேபோன்று உள்ளும் புறமும் என்ற சிறுகதை தொகுதிக்கு அவர் தங்கப்பதக்கமும் 50,000 ரூபாய் பரிசும் பெற்றது. இது இலங்கை கல்வி அமைச்சும் வர்த்தக கப்பல் துறை அமைச்சும் இணைந்து நடத்திய அகில இலங்கை ரீதியான ஆக்கப் போட்டிக்கான பரிசு பெற்றது. அதைவிட கனடிய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இருமொழி மொழிபெயர்ப்பாளர் என்ற தகுதியையும் உடையவர். எனவே எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நவம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திரவங்களிலெல்லாம் மகா கொடுமையான திரவம் என்ன என்று உங்களிடம் கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று. ரசாயனம் படித்தவர்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் என்று சொல்லுவீர்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்று சொல்லுவீங்கள், அல்லது பெர்க்ளோரிக் ஆசிட் என்று நீண்ட பதில் சொல்லுவீர்கள். ஆனால் என்னை கேட்டால் திரவங்களிலெல்லாம் மகா கொடூரமான திரவம் உபத்திரவம் என்றுதான் நான் சொல்லுவேன். மேடையில் ஏறி நின்று சம்பந்தமில்லாமல் கண்டது கடியதுகளை கதைத்து உங்களுக்கு நிச்சயம் நான் உபத்திரம் தரவே மாட்டேன், இது சத்தியம். தரங்கொட்டோர் நுகர்வோர் சந்தையில் தரமான உற்பத்தி முயற்சி என்பது ஒரு தற்கொலை முயற்சி. சீட்டுதல்கள், இலக்கிய சஞ்சிகைகள் வெளியீடு குறித்த தமிழ்நாட்டின் மூத்த எழுத்தாளர்களான சிதம்பர ரகுநாதன், தீபம் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி போன்றோர் இவ்வுருவகத்தை உபயோகித்து ஏற்கனவே தமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை சொல்லி போயிருக்கின்றார்கள். நானும் 90களின் நடுப்பகுதியில் 4வது பரிமாணம் எனும் இலக்கிய சஞ்சிகையை இங்கு சில காலம் தன்னந்தனியனாக வெளியிட்டு ஈட்டில் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று பாதியில் கைவிட்ட போதுதான் இதன் உண்மையான அர்த்தம் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்று நண்பர் அகனி சுரேஷ் அவர்கள் அவ்வகைப்பட்ட தீக்குடிக்கும் முயற்சி ஒன்றில் அகல கால் வைத்துள்ளார். நிச்சயமாக எமக்கு ஏற்பட்ட கசப்பான அவல அனுபவம் அவருக்கு ஏற்பட மாட்டாது, ஏற்படக்கூடாது என நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். காரணம், இன்றைய எண்ணிம தொழில்நுட்பம், விநியோக வசதி என்பன விருத்தி அடைந்துள்ள நிலையில் ஒரு நூலை அல்லது ஒரு சஞ்சிகையை வெளியிடுவதில் முன்னர் போன்று வேறு பெரிய சவால்கள் இருக்க வாய்ப்பில்லை, வாசகர் பஞ்சம் என்பது தவிர. வைஃபையும் வாட்ஸ்அப்பும் வந்த பின்னர் சனத்துக்கு வாசிக்க இங்கே நேரம் இருக்கு என்றும்
கண்ணகி என்று இருந்திருந்தால் சிலம்புக்கு பதிலாக செல்போனைத்தான் போட்டு உடைத்திருப்பாள் என்றும், அலுமாரியில் ஓர் இறந்த உடல் கிடந்தது. அதன் பெயர் புத்தகம். விசாரணையில் கொலையாளி மொபைல் என கண்டறியப்பட்டது என்றும், you cannot write without a reader. It is precisely like a kiss. You cannot do it alone. என்றும் சொல்ல கேட்டு நாம் விசனப்படாதிருக்க முடியாது. ஆனால் நண்பர் அகனி சுரேஷ் அவர்களோ மிக நீண்ட காலமாகவே தமிழ் கவிதை பெண்ணாளுக்கு அணி செய்யும் பணி செய்து வருபவர். அறிவு பொடி பூசியபடி கதை அளந்து தெரியாதவர். அமைதியாக ஓடும் நதி போல் எப்போதும் முன்னோக்கி ஓடி ஓடி பல உலக சாதனைகளை நிகழ்த்தி வருபவர். அவர் தனிமரமாக நின்று இச்சுமையை சுமக்க முன்வரவில்லை. பதிலாக இதனால் இவன் முடிக்கும் என்ற ஆய்ந்து, அதனை அவன் கண்விடல் என்ற குரல் வழி நின்று தோளோடு தோள் கொடுக்கும் தோழமைகளின் தோப்பு ஒன்றின் நடுவில் நின்றுதான் அவர் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். மேலும் எழுத்துத்துறையிலும் தமிழ் நூல்கள் உள்ளன என்ற நிலை உண்டாக வேண்டும். இளையோர்களும் படைப்பாளிகளாக உருவாக வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் மொழியில் எழுதும், படிக்கும், உரையாற்றும் திறனை பெற வேண்டும் என்றும், இவற்றை குறிக்கோளாக கொண்டு பெற்றோர் தமது பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்றும் தமது தொலைநோக்கினை முன்னுரையில் அவர் கோடிட்டு காட்டியுள்ளமை மிகுந்த கவனிப்புக்குரியவை. ஆகையால் அவரது சாமந்தி ஆண்டிதழ் தடைகளை தாண்டி நிச்சயம் நீண்ட காலம் சாதனை புரியும் என நான் பரிபூரணமாக நம்புகின்றேன். ஆனால் ஒரே ஒரு ஆலோசனை, இது போன்ற இதழ்களையோ நூல்களையோ இரவல் கொடுக்காதீர்கள். அவை ஒருபோதும் உங்களிடம் திரும்பி வரா. என்னிடம் உள்ள ஏராளம் புத்தகங்கள், சஞ்சிகைகள் யாவும் என் நண்பர்கள் எனக்கு இரவல் தந்தவைதான். ஐயோ, இதனை நான் சொல்லவில்லை. சொன்னவர் பிரெஞ்சு நாட்டு எழுத்தாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான அனடோல் பிரான்ஸ் என்பவர். ஆகவே 41 ஆக்கங்களை கொண்ட இந்த அருமருந்தன்ன ஆண்டிதழை விலை கொடுத்து வாங்குங்கள், வாசியுங்கள். உற்றார் உறவினர், நண்பர்கள், பிள்ளைகள் அனைவரும் இதனை வாசிக்க வழி செய்யுங்கள். ஆகவே நண்பர் அகனி சுரேஷுக்கும் அவரது அணியினருக்கும் நீங்கள் செய்யும் பேருதவியாக அது இருக்கும். தமிழுக்கு செய்யும் பெரும் பணியாக கூட அது இருக்கும். முடிவாக, தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தனின் கவிதை ஒன்றுடன் உங்களுக்கு மேலதிக உபத்திரவம் ஏதும் நான் தராமல் எனது மன்னிக்க வேண்டும் சுரப்புரியை சிக்கனமாக முடித்து வைக்க விரும்புகின்றேன். தமிழா, நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய். அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். என்னடா, தந்தையை டேடி என்று அழைத்தாய். இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா, நீ பேசுவது தமிழா? உறவை லவ் என்றாய். உதவாத சேர்க்கை வைஃப் என்றாய். மனைவியை பார் உந்தன் போக்கை. இரவை நைட் என்றாய். விடியாதும் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய். அறுத்தொறி நாக்கை. தமிழா, நீ பேசுவது தமிழா? வண்டிக்காரன் கேட்டான், லெஃப்டா ரைட்டா? வழக்கறிஞன் கேட்டான், என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் லேட்டா? இன்றைக்கு நடந்தது போல. துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் லேட்டா?
துளையாதா தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா? பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா? இப்படி நான் உதரையும் காண இல்லைங்க. பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்ணின் தலையில் ரிபனா, வீட்டிலே பெண்ணின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் உனக்கு என்ன அப்பனா? தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழா நீ பேசுவது தமிழா? இது தமிழனின் சமகால அவல நிலையை கண்ணுற்ற கவிஞர் காசி ஆனந்தனின் ஆதங்கம். இந்நிலையில் கனடா போன்ற ஒரு புலம்பெயர் தேசத்தில் தமிழை வளர்க்கும் உயரிய இலட்சியத்துடன் செயற்பட துணிந்த நண்பர் அகணி சுரேஷையும் அவரது அணியினரையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் நல்வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பானதொரு உரையை ஆற்றிய நவமையா அவர்களை மதிப்பளிப்பு செய்வதற்காக பாவலர் மதிபாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றேன். இத்துடன் இந்த வாழ்த்தரங்கமும் சிறப்பு உரையாற்றும் அரங்கமும் நிறைவு பெறுகின்றது. இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர் அகணி சுரேஷ் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக துடிப்புமிக்க ஒரு தமிழ் மீது ஆர்வம் கொண்ட ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, ஆய்வாளராக விளங்குகின்ற இவை யாவற்றுக்கும் மேலாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கனடா வளாகத்தின் எனது மாணவி என்று சொல்வதில் பெருமை கொள்கின்றேன். அவர் வேறு யாரும் அல்ல, சசிகலா ஜீவானந்தன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். நன்றி மாஸ்டர். என்னை ஈன்றெடுத்த பெற்றோரை வணங்கி, அன்னை தமிழை வணங்கி, அவையை வணங்கி, நேர கட்டுப்பாடு கருதி நான் என்னை அறிமுகப்படுத்த சொன்னவரிடம் நேரடியாகவே செல்கின்றேன். நான் அறிமுகப்படுத்த தந்தவர் வேறு யாருமல்ல, உங்கள் எல்லோருக்கும் நான் அறிமுகமே தேவையில்லை. அவருக்கு திருமதி கோதை அமுதன் அவர்கள். காங்கேசந்துறை மண்ணை சேர்ந்த திருமதி கோதை அமுதன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் MA தமிழ் பட்டதாரி, ராஜபூக்கள் தமிழ் கலை கல்லூரி அதிபர், டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் தமிழ் ஆசிரியராகவும் அசஸ்மெண்ட் டிரான்ஸ்லேட்டராகவும் இருப்பதோடு டலண்டா அகாடமி உயர்தர கல்லூரியில் தமிழ் ஆசிரியராகவும் இருப்பவர். அத்தோடு இவர் ஒரு மேடை அறிவிப்பாளர், பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளரும் ஆவார். அவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். நேரம் சொல்லி இருக்கிறார்கள் 10 நிமிடம். அதை கூறிக்கொள்கிறேன். நானே வரைக்குள்ள 10 நிமிஷம் தான் எனக்கு தந்திருக்குன்னு சொல்லத்தான் வந்தேன்.
மழை துளிகள் பூமி பெண்ணாளை தொட்டு இனிமையாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு இனிமையான காலை பொழுது இது. இந்த நேரத்தில் இந்த அவையிலே வந்திருக்கக்கூடிய அறிவுசால் பெரியோர்கள், அன்புடையோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சாமந்தி சாமந்தி நீங்கள் எல்லோரும் சொன்னது போல ஒரு அருமையான பெயர் தான். எனக்கு 10 நிமிடம் தந்திருப்பதால் நீட்டி முழக்காமல் நான் சொல்ல வேண்டிய கதைகள் 5, ஆய்வு செய்ய வேண்டிய கதைகள் 2 நிமிஷம் ஒரு கதைக்கு என்று எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால் எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அருமையான பெயரை கொண்ட அந்த இதழுக்கான சிறுகதைகளை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அவர்களுடைய எழுத்தை பற்றியும் பேச போகின்றோம். அதற்கு முதல் அப்படி ஒரு முயற்சியிலே அவர் பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கின்றவர். இந்த முயற்சியிலே இது ஒரு பெரிய விஷப்பரீட்சை. இங்கே இதழ் வெளியிடுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது. எந்த ஒரு எழுத்துருவாக்கம் என்றாலும் அதை வெளியிடுவது என்பது ஒரு பெரிய சவால் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு எழுத்தாளருக்கும். அதை களத்தில் இறங்கி நின்று ஃபேஸ் பண்ணுகின்ற எங்களுடைய அகனி சுரேஷ் அண்ணாவுக்கு வாழ்த்தினை சொல்லிக்கொண்டு தரப்பட்டிருக்கின்ற 5 கதைகள் பூவரசு பூத்திருக்கு. தலைப்பையே பாருங்கள், உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. சில வேளை சுரேஷ் அண்ணா தெரிவு செய்து கதைகளை தந்தாரோ தெரியாத, நான் ஒரு கதையில என்ன விழுத்திட்டார், அது பிறகு சொல்றேன். கடைசியா விழுத்தி விட்டார். அது நீங்களே விழுந்து விட போகிறீர்கள் இதழை பார்த்த பின்னால் பார்க்கலாம் என்ன கதை என்று. பூவரசு பூத்திருக்கு பேர் எங்கள் மண்ணின் எழுத்தாளர், நாங்கள் பெருமையோடு தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய என் மண்ணிலே, காங்கேசுந்தரை மண்ணிலே பிறந்த திரு குரு அரவிந்தன் அண்ணா அவர்கள் எழுதிய கதை அது. தலைப்பை பார்க்கின்ற பொழுதே ஊருக்கு போய் வந்த ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே. சாய்வதற்கு ஒரு தோள். வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை கருவேப்பிலை மரம். பேரை கேட்கின்ற பொழுதே தலைப்பு என்ன அருமையாக வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைப்பு டாங்குவாவும் நானும். அது ஒரு பிரித்தானியாவில் இருந்து ஒரு எழுத்தாளர் எழுதிய கதை. அவர் இங்கே வந்திருப்பாரா எனக்கு தெரியவில்லை. அடுத்தது வானம் ஒளியறை. அது ஒரு மொழிபெயர்ப்பு கதை. அதை அகனி சுரேஷ் அண்ணா செய்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது முதலாவது கதை பூவரசு பூத்திருக்கு. அந்த கதையிலே எனக்கு பிடித்த விஷயம், முதலிலே நாங்கள் இப்பொழுதெல்லாம் சில வார்த்தைகளை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் இருந்ததா என்று கூட எங்களுடைய தலைமுறைக்கு நினைப்பில்லாமல் போகக்கூடிய சில வார்த்தைகள் அந்த கதையிலே வரும். கதியால் நடுவது. இங்க கதியால் என்ற வார்த்தை எத்தனை காலம் நாங்கள் பாவித்து யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை எல்லை கதியால் என்கின்ற வார்த்தை. இன்னொன்று நெஞ்சை தொடுகின்ற வார்த்தை நெஞ்சாங்கட்டை. இங்கெல்லாம் நெஞ்சாங்கட்டைக்கு தேவையே இல்லை. ஆனால் அந்த நெஞ்சாங்கட்டை, இந்த இப்படியான வார்த்தைகளை வைத்து நான் நினைக்கிறேன் அரவிந்தனா தான் அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். நான் அவரோட கதைக்கு இருந்த நேரம் கிடைக்கவில்லை. இது உண்மையாக நடந்த கதையா கற்பனை கதையா என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு அதை வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய காங்கேசுந்தரை மண்ணிலே உண்மையாக நடந்த கதையாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அந்த சம்பவ கோர்வை அப்படித்தான் இருக்கிறது. நான் அந்த போர்க்கால சூழலில் என் மண்ணிலே கடைசி நிமிடம் வரை இருந்தவள். போட்டிருந்த ஆடையோடு வீட்டை விட்டு வெளியிலே வந்த எங்களுடைய குடும்பம், கடைசியாக வந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம். என்னுடைய தந்தையார் அதீத நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டத்தின் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் எங்களை கடைசி வரை எதுவும் நடக்க